ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் வர சகல சம்பத்தும் கிடைக்க இந்த கோயிலுக்கு போங்க. இந்த தலைப்பில் தான் நான் இந்த பதிவில் பேசியிருக்கேன். பொதுவாக ஜாதகம் பார்க்க வரவங்க அதிகம் பேர் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில பாதிச்சு தான் வர்றாங்க. நிறைய பணம் பண விஷயங்கள்ல நிறைய பாதிப்பாயிருச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய கடன் வாங்கிடுறாங்க. கடன் பிரச்சனை. கடன் தான் பெரிய தொல்லையா இருக்கு. அ அளவுக்கு மீறிய கடன் இருக்கு. இப்ப இந்த கடன் நான் கட்டுவேனா? என்னால கட்ட முடியுமா? அது எப்ப எந்த நேரத்துல என்னால கட்ட முடியும்? எனக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது பார்த்து சொல்லுங்க. அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? வழிபாடு செய்யலாமா? அப்படிங்கிற மாரி தான் ஜாதகம் பார்க்குறாங்க. இன்னும் சில பேரு பார்த்தீங்கன்னா, கடன குடுத்துட்டு, அந்த கடன வாங்க முடியாம, அந்த பணம் வருமா? அந்த பணம் வந்தா தான் எனக்கு லைஃபு. எனக்கு அந்த பணம் கிடைச்சிருமா? அந்த பணம் எந்த நேரத்துல கிடைக்கும்? அதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஒரு சிலர் தொழில் வியாபாரத்துல ரொம்ப நஷ்டம் அடைஞ்சுட்டேன். வருமானமே இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. வேலைக்கு போலாமா? நான் என்ன செய்யலாங்கிறத சொல்லுங்க. அப்படிங்கிற மாரி சில பேர் கேட்குறாங்க. ஒரு சிலரு நான் வேலைக்கு தான் போறேன். ஆனா எனக்கு சம்பளம் பத்தல. அதனால கடன்லாம் வாங்கி ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கேன். இது இதுக்கு ஏதாவது சிறப்பா வழிபாடு ஏதாவது செஞ்சா சரியா வருமா? அப்படின்னு வராங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, எனக்கு வேலையே இல்ல. வருமானம் இல்லாம போயிருச்சு. அதனால கஷ்டப்படுறேன். ரொம்ப இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறாங்க. இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும், இதுக்கெல்லாம் பிரதானமானது, மூல காரணமா இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன? ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் தான். பணம் தான் பிரச்சனையா இருக்கு. இந்த பணம் வெவ்வேறு விஷயங்கள ஒவ்வொருத்தருக்கு பாதிப்பா குடுத்துட்டு இருக்கு. ஆனா, பணம் தான் அதுக்கு ஆன காரணம். இப்ப இந்த பணம் பாதிப்பா இருக்கு அப்படின்னா, ஜாதகங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பாதிப்புகள் கிரகத்தின் வழியாவே தெரியும். எ இது பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அவங்களுடைய லைஃப்‌க்கே அப்படித்தான் இருக்கும். ஒரு கிரகங்கள பாதிச்சிருந்தா, அந்த கிரகங்கள் அதே அதே வழியில தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும். அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன வழி? எப்படி இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள பாதிப்புலருந்து சரி பண்றது? அப்படின்னு பார்த்தா, நட்சத்திரங்கள எடுத்துக்கலாம். இந்த நட்சத்திரங்கள் வழியா நம்ம இந்த பல விஷயங்கள சரி பண்ணலாம். அதுல இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப சரி பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது 100% பலனும் கொடுக்கும். நட்சத்திரங்கள்னா, இப்ப ஒரு ஜாதகர் ஒரு நட்சத்திரத்துல பொறந்திருப்பாரு. அது அவருடைய ஜென்ம நட்சத்திரம். அதுதான் முதல் நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் முதல் நட்சத்திரம்னா, அதுலருந்து மற்ற நட்சத்திரங்கள் வரிசையா வரும். 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனியா பலன்கள் கொடுக்கக்கூடிய நிலை இருக்கு. அப்ப ஒரு ஜாதகர் ஒரு ஜென்ம நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரம் தான் அவருடைய ஜென்ம நட்சத்திரமா இருக்குன்னா, அதுக்கு 2வது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, சம்பத்து தாரைம்பாங்க. தனத்தாரை அப்படிம்பாங்க. இந்த சம்பத்து தாரை, தனத்தாரைய இயக்குனா, அவருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும். 100% அந்த ஜாதகர் பண விஷயங்கள்ல நல்ல பலனையே அடைஞ்சுகிட்டு இருப்பாரு. இப்ப இந்த பண விஷயங்கள சரி பண்றதுக்கு தனத்தாரை இயக்கணும், சம்பந்தத்தாரை இயக்கணும்னா, அதுக்கு நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நெறைய புத்தகங்கள்ல இருக்கு, YouTubeல இருக்கு. நெறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும். நெறைய வழி சொல்லிக் குடுத்துருக்காங்க. இருந்தாலும், நான் இந்த பதிவுல சொல்றது ரொம்ப ஒரு சூப்பர் பவர் விஷயத்த ஒண்ணு சொல்லியிருக்கேன். அது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பலன தரும். ஏன்னா, ஒருத்தர் பண விஷயத்துல பாதிக்கப்படுறாருன்னா, அவருக்கு அந்த நேரத்துல மட்டும் இந்த பண விஷயம் சரி பண்றதோட, லைஃப்‌க்கே அவருக்கு அது நல்லா வழிகாட்டக்கூடியதா, பல விஷயங்கள அவர் சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த பணம் இருந்தா போதும். அதனால லைஃப் ஃபுல்லா அவருக்கு பணம் சரியா பண விஷயங்கள்ல எந்த பாதிப்பும் இல்லாம நல்ல பலன் அடையறதுக்கு ஒரு விஷயத்த இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்கள் அப்படிங்கையிலேயே அதுக்குள்ள மரங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அது பஞ்சாங்கத்துல கூட விருட்சம்னு போட்டிருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மரம் இருக்கும். அததான் விருட்சம்னு போட்டிருப்பாங்க. மரம்னா விருட்சம் தான். அப்ப இந்த மரங்கள பயன்படுத்த யாருமே
யாருக்கும் தெரியல. எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு மரம் இருக்குன்னு தெரியும். ஆனா, அத எப்படி யூஸ் பண்றது? அப்படிங்கிறது தெரியாது. அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு பலன் தரக்கூடிய நிலையில வந்து இந்த மரங்கள் தான் இருக்கும். ஏன்னா, இப்ப கிரகங்கள்லாம் நம்ம ஜாதகத்துல பார்த்தோம்னா, கிரகங்கள் எப்படி இருக்கும்னா, அது ஒரு நட்சத்திரத்தோட பாதத்துல தான் இருக்கும். அப்ப இந்த நட்சத்திரங்கள வந்து பலப்படுத்தும்போது, நிச்சயமா அந்த கிரகத்தோட பலன் வந்து நிச்சயமா கிடைக்கும். நல்ல பலனா கிடைக்கும். அப்ப நட்சத்திரங்கள நம்ம எப்படி ஆக்டிவேஷன் பண்றது அப்படின்னா, நட்சத்திரங்கள் வந்து நம்மளுக்கு எந்த நட்சத்திரம் தேவையோ, அந்த நட்சத்திரத்த நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும். அப்ப அந்த நட்சத்திரங்கள ஆக்டிவேஷன் பண்ணும்போது, நம்ம நம்மளுக்கு எது தேவையோ அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நட்சத்திரங்கள ஆக்டிவேஷன் பண்றதுக்கு நான் ஏற்கனவே மரம் சொல்லியிருக்கேன்ல. அந்த மரங்கள எப்படி ஆக்டிவேஷன் பண்றதுன்னா, நெறைய பேர் நெனச்சுக்குவாங்க, அந்த நட்சத்திரத்தோட மரத்த நம்ம வளர்க்கணும். அந்த நட்சத்திர மரத்துக்கு நம்ம தண்ணி ஊத்தணும். அதனால பலன் அப்படிலாம் இல்ல. இது ஏற்கனவே வந்து முன்னோர்கள் நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கிறதுக்கு வழி செஞ்சு குடுத்துருக்காங்க. இதுதான் பழங்காலத்து கோயில்லலாம் பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்களுக்கு அந்த மரங்கள் வந்து கோயில்ல இருக்கும். அத தல விருட்சம்பாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தல விருட்சம் இருக்கும். தல விருட்சம்னா அந்த மரம். அந்த மரத்த வச்சு தான் அங்க உள்ள கடவுளுக்கு அந்த பலன் வந்து குடுக்குற மாரி இருக்கும். ஏன் மரங்கள வச்சாங்கன்னா, நட்சத்திரங்களோட சக்திய அப்படியே முழுசா எடுக்கிற பவர் வந்து இந்த மரங்களுக்கு இருக்கு. அதனால தான் நம் முன்னோர்கள்லாம் தலவிருட்சம்னு ஒண்ணு வச்சாங்க கோயில்கள்ல. தலவிருட்சம் வச்சு அந்த மரத்த வச்சு, அந்த மரத்தின் மூலமா அங்க உள்ள தெய்வங்களுக்கு அந்த பலன குடுக்குற மாரி ஒரு ஒரு கணக்கு போட்டு அந்த ஐதீகத்த இங்க பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து தெரிஞ்சா, நம்ம வந்து இந்த எந்த விஷயம் தேவையோ அத வச்சு அத சரி பண்ண முடியும். இப்ப இந்த பதிவுல நான் வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கேன். திருவோண நட்சத்திரத்துக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாகணும் அப்டின்னா, திருவோண நட்சத்திரத்துக்கு சம்பத்து தாரையா வரக்கூடிய நட்சத்திரம் எது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம். அந்த நட்சத்திரத்துக்குரிய மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வன்னி மரம். அப்ப திருவோண நட்சத்திரத்துக்கு வன்னி மரத்த வந்து யூஸ் பண்ணா, ஆக்டிவேஷன் பண்ணா நிச்சயமா அவங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். சரி, இந்த வன்னி மரம் பவர்ஃபுல்லா எங்க இருக்கு அப்டின்னா, கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயிலும்பாங்க. ஈரோடு மாவட்டத்துல வருது அது. கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயிலு. இந்த கோயில்ல தலவிருட்சமா இருக்கிறது, இந்த வன்னி மரம் தான். அதனால நீங்க இந்த கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயில் ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற அந்த கோயிலுக்கு போயி, அங்க உள்ள ஈஸ்வரர வணங்கிட்டு, மற்ற சன்னதியெல்லாம் வணங்கிட்டு, நீங்க அந்த கோயில்லருந்து வரும்போது, அந்த கோயில்ல இருக்கிற தலவிருட்சத்த வணங்கி, அதே இடத்துல உங்க வேண்டுதல்களையும் சொல்லிட்டு வந்தா, 100% இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாகும். நல்ல பலன உண்டாக்கும். மிகப்பெரிய அளவுக்கு பண விஷயங்கள்ல திருப்பமே உண்டாக்கும். இந்த இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்க கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயிலு, ஈரோடுல இருக்கிற கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு, இந்த பணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த மாரி வன்னி மரத்த வந்து வன்னி மரத்த அந்த ஈஸ்வரன கும்பிட்டுட்டு, அடுத்து இந்த வன்னி மரத்துல வந்து உங்க வேண்டுதல்கள சொல்லி வணங்கிட்டு வந்தீங்கன்னா, நிச்சயமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு திருப்பம் உண்டாகும். இந்த பதிவுல நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.